மை டியர் டாலி அப்படின்னு ஒரு படம். அந்த ஒரு படம் இன்னைக்கு தியேட்டர்ல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஒரு படத்தோட கதையை பார்க்கும்போது ஹீரோவா நம்ம பப்பு நடிச்சிருப்பாப்புல. நம்ம ஹீரோயினியா அனுபவமா ஆனந்த் ராஜ் அவங்க தான் இந்த ஒரு படத்தோட ஒரு ஹீரோயினியா நடிச்சு. நம்ம பப்பு வந்து ஃபேமிலியோட ஒரு பொண்ணு பார்க்க போறாங்க. இங்கே பார்த்தா நம்ம பப்பு வந்து அனுபவமா ஒரு கட்டத்தில் வந்து ஏற்கனவே அவர் வந்து சின்சியரா லவ் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. லவ் பண்ண பொண்ணே ஒரு கட்டத்தில் வந்து பொண்ணு கேட்க போறாங்க. பொண்ணு கேட்க போகும்போது ஹீரோயினுக்கு ஒரு கட்டத்தில் வந்து கல்யாணமே எனக்கு பிடிக்காது, நான் எப்படி சிங்கிளாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் நினைக்கிறாங்க. ஆனால் வீட்டில் உள்ள அப்பா அம்மா பயந்துக்கிட்டு ஒரு கட்டத்தில் வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. நம்ம இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு ஒரு 6 மாதத்துல பிரிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாப்புல. அது சொன்னதுக்கப்புறம் நம்ம பப்புவா நம்ம ஹீரோயினி ஒரு கட்டத்தில் சேர்ந்து கல்யாணம் நடக்குது. அதுக்கப்புறம் அவளுக்குள்ள நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் வந்து வெளியில் பார்த்தா பொண்டாட்டி புருஷன், உள்ளே பார்த்தா ரொம்ப கல்யாணம் ஆகாத மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து கவனிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 3 மாதம் கழியுது. 3 மாதம் கழிச்சது அப்புறம் இங்கே ஒரு கட்டத்தில் வந்து ஒரு 2 பேத்துக்கு ஒரு பக்கத்தில் வந்து சண்டை வந்துடுது. நம்மளோட கல்யாணம் முடிச்சு அதுதான் சொல்லி பேசி நம்ம எப்படியாச்சும் இவனை வந்துட்டு நம்ம உண்மையிலே நம்ம வந்து ஒய்ஃபா நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பப்பு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாப்புல. அதெல்லாம் ஒரு கட்டத்தில் வந்து அவர் யோசிச்சு வச்ச விஷயமே நடக்காமல் ஒரு கட்டத்தில் போயிடுது. போனதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு கட்டத்தில் பிரிஞ்சுறாங்க. பிரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம பப்பு வந்து ஒரு எப்படி மேரேஜ் ஃபீலிங்கில் ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை ஒரு கட்டத்தில் இருக்காப்புல. அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரோலுக்கு அப்புறம் டால் மாதிரி ஒன்று ஒரு பொம்மையை செஞ்சு அதுக்கப்புறம் அதோட ஒரு கட்டத்தில் வந்து பேசி சிரிச்சுக்கிட்டு அவர் சாப்பிட்ற அந்த பொம்மைக்கும் ஒரு கட்டத்தில் கொடுத்துக்கிட்டு ஒரு கட்டத்தில் இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை எதார்த்தமாக வீட்டுக்கு பார்க்க ஒரு கட்டத்தில் வர அந்த மாதிரி ஒரு பொம்மையை செஞ்சு வச்சுக்கிட்டு எல்லாமே பாசமாக வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு ஒரு கட்டத்தில் வந்து அந்த பொம்மையை தூக்கிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு கட்டத்தில் உட்காந்துக்கிட்டு அவள் என்னென்னலாம் பண்ணிட்டானோ ஒரு கட்டத்தில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பாட்டில் வந்து மறுபடியும் லவ் வந்து மறுபடியும் ஒரு கட்டத்தில் வந்து சேர்ந்துக்குருவாங்க. இதுதாங்க இந்த ஒரு படத்தோட கதையாக இருந்துச்சு. அது பார்க்கும்போது நம்ம சந்தானத்தோட காமெடி அந்த பருத்தி முட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படிதாங்க நமக்கே தோணுச்சு. ஏன்னா எல்லா படத்துலையும் வளர்க்கப்பட்ட கதை மாதிரி தாங்க இருக்கு. ஏன்னா எதுலையுமே ரசிக்க முடியாது எதுவுமே இருக்காது. எல்லாமே இந்த ஏகப்பட்ட படத்தில் பார்த்து சீனா போட்டு இந்த ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது இதெல்லாம் இப்படி இப்படிலாம் ஒரு கதை சின்ன ஒரு கதையை எடுத்து வச்சுக்கிட்டு அதை கொண்டு போகிற விதம்லாம் பார்க்கறது நமக்கு ஒரு கட்டத்தில் ஏன்டா இருப்போம் இவ்வளோ பெரிய பொருள் செலவு போட்டு இப்படிலாம் எடுத்து வச்சு அப்படியே நமக்கே தோணுச்சு. ஏன்னா எதுவுமே நமக்கு 1 மணி நேரம் இருக்குது 2 மணி நேரத்தில் என்னதான் சொல்ல வரானுங்க என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு ஒரு கட்டத்தில் வந்து அப்பாடி சாமி நம்ம எந்திரிச்சு போயிடுவோம்ப்பா சாமி அப்படிதான் நமக்கே தோணுச்சு. மித்தபடி இந்த படத்தில் நம்ம பப்பு அவர் ஆக்டிங் தான் கேஸ் இல்லை வேற உள்ள ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வர வேற லெவலில் சூப்பராக நடிச்சு கொடுத்துருக்கு. அப்புறம் மித்தபடி ஹீரோயினியாக நம்ம அனுபவமா ஆக்டிங்லேருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி சொல்கிறது ஓரளவு ஓகே. மித்த எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை கேஸ். இதில் மெயினாக நம்ம ராஜவேல் அவர் ஒரு படத்தில் வந்து ஹீரோக்கு ஒரு படத்தில் காமெடியாக நடிச்சு அவர்னால தான் ஒரு வாழ்க்கையே வீணாக போச்சு சொல்ல போனால். நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க கைஸ். ஏன்னா ராஜவேலு போட்டு கொடுத்த ஒரு ஐடியானால நம்ம ஹீரோட வாழ்க்கையை இப்படி தலைகீழாக ஒரு கட்டத்தில் போயிருக்கு. மற்றபடி நம்ம ராஜவேல் அவர் ஐடியிலேருந்து எல்லாம் பார்க்குற ரசிக்க முடியாதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒரு படத்தை எடுத்தால் நம்ம அரவிந்த் ராஜ் அவர் அந்த ஒரு படத்தோட டைரக்டர் இருக்காப்புல. என்னப்பா இப்படி ஒரு எல்லா படத்துலையும் வளர்க்கப்பட்ட கதையை தான் போட்டு எடுத்து வச்சிருக்காப்புலே மனுஷன் அப்படிதான் நமக்கே தோணுச்சு. மித்தபடி இதில் கண்டிப்பாக ஃபேமிலியோட தாராளமாக ஒரு 1 டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாங்க. இந்த ஒரு படத்தை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை.